அடிக்கிறவராகிய நான். இதற்கு பேர் என்ன தெரியுமா? ஜெகோவா மாகே. ஜெகோவா மாகே, MAKKEH. ஜெகோவா மாகே என்றால் the Lord who smites me. உன்னை அடிக்கிறவராகிய கர்த்தர், அடிக்கிறவராகிய கர்த்தர். எனக்கு கர்த்தர் வெளிப்பாட்டை கொடுக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. நான் வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தேன். அப்புறமா தான் தெரியுது, அணைக்கிற கை தான் அடிக்கும், அடிக்கிற கை தான் அணைக்கும். அணைக்க விரும்புறது தான் அடிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மற்றது தண்ணி தெளித்து விட்டுட்டு போயிடும். எக்கேடோ கெட்டுப்போ, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? தகப்பனால் தன் பிள்ளையை சுற்றிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ வேதம் சொல்கிறது, அடிக்கிறவராகிய கர்த்தர், அடிக்கிறவராகிய நான். The Lord who smites thee, who smiteth thee. அடிக்கிறவர். நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ சும்மா இரு, பழி வாங்குதல் எனக்குரியது. பழைய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொன்னாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நீ அமைதலாயிரு, நீ சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும். ஜெகோவா மாகே, அடிக்கிறவராகிய கர்த்தர். யார் அடிப்பார்? உனக்கு விரோதமா தீங்கு செய்ய வந்தாங்கன்னா அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் நீளும். சொல்லுங்க ஆமென். பாருங்க, சில காரியங்களை மிஞ்சி போகும்போது எவ்வளோதான் மன்னிக்கும் போது 777 தடவை மன்னிச்சாச்சு பிரதர். ஒரு பிரதர் சொன்னார் 777. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? கர்த்தர் கையில் கொடுத்துருங்க. கர்த்தர் அவங்களுக்கு புரிய வைப்பார். சொல்லி திருந்தலைன்னா அடித்து திருத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? சொல்லுவார், சொல்லி பார்ப்பார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 12:2 கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை வாங்கின ஆபிராம் என்ன பண்ணார்? கொஞ்சம் பார்க்கலாமே. மகா வாதைகளால் வாய்த்தார். ஏன் வாதம் வந்துச்சு? எதனால் இந்த ஆபிராம் மூலமாக இந்த பார்வோனுக்கு ஏன் இந்த வாதை? கொஞ்சம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எகிப்துக்கு ஆபிராமும் அவன் மனைவியாக சாராலும் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது 11ஆம் வசனத்தில் ஒய்ஃபை திரும்பி பார்த்தாரு, ஏய் சாராய், நீ நானும் அங்கே போகும்போது கணவன் மனைவி கிடையாது பிரதர். பாருங்க, ஆபிராம் தன் மனைவியை பார்த்து சொல்லிட்டாரு, ஏம்மா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நடிச்சுக்கலான்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்வோன் பார்த்தாரு, யார் அந்த பக்கம் கொண்டு வர சொல்லுங்கள். அதை கூட்டு வந்தாங்க. உலக ஆபிரகாம் வாங்கி கொண்டு போய்விட்டார். நான் கேட்குறேன், நீதி ஆபிரகாம் விசுவாசத்தான் கர்த்தர் அதை அவனுக்கு நீதி. அவ்வளோ பெரிய பரிசுத்தவான் மனைவியை தான் ஜீவனுக்காக விட்டு கொடுத்துட்டானே. ஆபிரகாம் பொய் சொன்னாரா? மனிதன் மாறினாலும் கர்த்தர் மாறாதவர். சொந்த கணவன் மனைவி மாறினாலும் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வேணா தன் மனைவியை விட்டு கொடுக்க மனது வந்திருக்கலாம், கர்த்தருக்கு சாராயை விட்டு கொடுக்க மனது வரவில்லை. காரணம், நான் வாக்கு பண்ணின வசனம் நிறைவேற வரையிலும் டெஸ்ட் பண்ண ஆபிரகாம் இந்த தடவை ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கு நான் அடிக்க மாட்டேன், நான் திருப்பி டெஸ்ட் வச்சு ஆபிரகாமை பாஸ் பண்ண வச்சு அவனை நீதிமானாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நீங்க இம்பர்ஃபெக்ட் பர்சனாக இருக்கலாம், கர்த்தர் டெஸ்ட் வச்சு உங்களை பரிசுத்தமானாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிற மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பாபா. பிரதர், என் ஜெப வாழ்க்கை சரியில்லை, பிரதர் என்ன கர்த்தருக்குள்ள சரியில்லை, நான் பரிசுத்தம் இல்லை. ஐயா பரவாயில்லை, கர்த்தர் இன்றைக்கு உங்களை திருத்தி அடித்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய சாயலாக மாற்றி உங்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி உங்களை ஜாதிகளுக்கு தகப்பனாய் அநேக ஜாதிகளுக்கு மேலாக உயர்த்தி பலப்படுத்தி வைப்பார். ஆபிராம் தன் மனைவி விட்டாச்சு. சாராய் பார்வோனுடைய அரண்மனையில் கர்த்தர் பார்த்தாரு, இதை விடக்கூடாது. என்ன பண்ணார்? 17ஆம் வசனத்தில், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளாலே வாதித்தார். வாதை வந்தது. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க.
இஸ்ரவேலர் பெலிஸ்தரோட யுத்தத்துக்கு போனாங்க. ஏலியுடைய குமாரர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போனாங்க. பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணி உடன்படிக்கை பெட்டியை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. மூல வியாதியினா உடன்படிக்கை பெட்டிய இஸ்ரவேல் கையிலிருந்து கொண்டு போன இவர்களை கர்த்தர் மூல வியாதியினாலே வாதித்தார். அவருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கி வந்தது. அவர்களை கர்த்தர் அடித்தார். எல்லாருக்கும் மூல வியாதி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லாம் லைனா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புனா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புனா, உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதமாக எழும்புனா கர்த்தருடைய கரம் அடிக்கும். சொல்லுங்க ஆமென். அதுதான் வேதம் சொல்லுது, அடிக்கிறவராகிய கர்த்தர் அடிக்கிறவர். உனக்கு விரோதமாக எழும்புவர்கள் விரோதமாக கர்த்தருடைய கரம் எழும்பு. அடிக்கிறவராகிறவன் அடிச்சாரு. அவ்வளவுதான், தாங்க முடியல. ஒவ்வொரு பட்டணத்துக்கு அந்த பெட்டி போகுது. அவங்க பாக்குறாங்க, ஐயோ இந்த பட்டணத்துக்கு வேணாம், அந்த பட்டணத்துக்கு அனுப்பலாம், அந்த பட்டணத்துக்கு போலாம், அந்த பட்டணத்துல இருக்க எல்லாருக்கும் மூலவாதி, அந்த பட்டணத்துக்கு அப்படி சுத்தி இங்க உள்ள வரானா அப்படி சுத்தி போகும்போது எல்லையில போகும்போது அந்த பட்டணத்துல இருக்கும் உங்களுக்கு வியாதி. கர்த்தருடைய வாதை. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுறவன். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சில சின்ன பசங்க கேலி ஏத்துனாங்க, தீர்க்கதரிசியை கேலி ஏத்துனாங்க. தீர்க்கதரிசி கோபம் அடைஞ்சார். ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனப்பா. அவ்வளவுதான். காட்டுல இருந்து சில கரடிகள் வந்து அந்த பிள்ளைகளை பீறி போட்டது. இன்னொரு விஷயம், தீர்க்கதரிசிய பிடிக்கிறதுக்காக போர் சேவர்கள் ராஜா போய் பிடிச்சிட்டு ஒரே ஒரு ஆளு. அந்த சேன தலைவர் 100 அதிபதி அவன் கூட்டு வரா. வந்தா, ஆண்டவரே நான் உண்மையான உம்முடைய ஊழியக்காரனா இருந்தால் வானத்தில் அக்கினி இறங்கட்டும், பட்சிக்கட்டும். அக்கினி இறங்கினது, பிடிக்க வந்த அத்தனை பேரையும் பட்சித்தது, செத்து போனாங்க. புதிய ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிற நமக்கு இயேசு சொன்னார், அக்கினி பட்சிக்க வேண்டாம், ரட்சிக்கட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர்களை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றட்டும். அல்லேலூயா சொல்றீங்களா? விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இன்னையோட வாய்க்காத போகிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு சிலருடைய வீட்டுக்கு முன்னாடி சில சின்ன சின்ன ஜீவன்கள் செத்து கிடக்கும். நான் சொல்றது எலி, பூனை, ஏதோ ஒன்று கிடக்கும். அது ஒரு சைனா இருக்கும், that God is fighting the battle for you. கர்த்தருடைய கரம் அங்க பட்சிக்கிற கரமா இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. அடிக்கிறவராகிய தேவன் யெகோவா மகே. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. எரிபந்தமான காய்ச்சல் அவருடைய காலுக்கு கீழே இருந்துச்சா. H1N1 வைரஸ் பிசாசு கொண்டு வரலங்க. கொள்ளை நோயை கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். ஜனங்கள் கர்த்தருக்கு பயம் இல்லாம நடக்கும் போது அவருடைய அட்டென்ஷனை திருப்புவதற்கு, முழு உலகத்தையும் கர்த்தர் சந்திப்பதற்கு சுனாமி அனுப்புவார், பன்றி காய்ச்சல் அனுப்புவார், பறவை காய்ச்சல் அனுப்புவார். It is from him. அடிக்கிறவராகிய கர்த்தர். That is the name with which he deals with people who are disobedient to him. அவருக்கு கீழ்ப்படியாமல் தொடர்ந்து பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் அடிக்கிற கரமாய் வரும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலை பண்ணுவதற்காக 10 வாதைகளை அனுப்புகிறார். எகிப்தியரை வாதிக்கிறார். இஸ்ரவேல தங்கியிருந்த கோசேன் என்ற படுகிற அந்த இடத்துல மட்டும் வாதைகள் வராதபடி அவர்கள் மேல தம்முடைய கயிறத்தை வச்சு மூடி பாதுகாத்து இவ்வளோ பண்ணி அந்த ஜனத்தை வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே வந்த ஜனம் ஒரே டான்ஸ். ஓ எங்கள் கர்த்தர்களை ரட்சிக்கிறவர் ஆடி பாடி முடிச்சாங்க. தண்ணி கிடைக்கலன்னு சொன்னோன்னா ஆண்டவரை தூற்ற ஆரம்பித்த. எங்களை அங்கே விட்டுருக்கலாம். எங்களை ஏன் ரட்சித்து கொண்டு வந்து கிறிஸ்டியனா மாத்தி ஊழியத்தை பண்ண வச்சு எதுக்கு அபிஷேகம், எதுக்கு அந்நிய பாஷை? நாங்க முன்னாடியே நல்லா இருந்தோமே. ஆண்டவர் சொன்னாரு, மோசே நான் அடிக்கட்டுமா? இவங்க என்ன கோபம் ஊட்டுறாங்க, என்னால் தாங்க முடியல. மோசே சொன்ன, ஆண்டவர் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாகிருங்க, கொஞ்சம் பொறுமையாகிருங்க. மாறா கசந்தது, தூஷித்தாங்க, பொறுமையாகிருங்க ஆண்டவர் ப்ளீஸ். வனாந்தரத்தில் எங்களுக்கு சாப்பாடு இல்லை. அழைத்த ஒரு உண்மை உள்ளவர் என்பதை அறியாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் புலம்பினார்கள். ஆண்டவருக்கு